முதல்ல இத பொட்டி போட்டு கொடுங்க. ஓஹோ, ஹை ரஜினி, பிரபு, கமல் இவங்க எல்லாம் நம்ம கஸ்டமருங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100% உண்மை. உங்களை கூட்டிட்டு வந்து ஆள் சொல்லிருப்பானே, உங்களை முறை மாமன் பொண்ணுன்னு சொல்ல சொல்லி. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பூந்தோட்டம் நீ, காவல்காரவன், இடையில வேலிகாத்தா முள்ளு நான் சொல்லிருப்பானே. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அவன் பிளடி ராஸ்கல்ங்க, அவன் ஃப்ராடு. உங்களை மாதிரியே 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அதுல 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கண்ணீர் கம்பெனி விட்டாருங்க. பாவம் என் கடை முன்னால வந்து அழுதுகிட்டு நின்னுங்க. நான் ஃபீல் பண்ணி அதுகளுக்கு பஸ் அடிச்சு கொடுத்து அனுப்புனேன். ஆனா ஒரு பொண்ணை மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆக்கிட்டேங்க. எங்க என்னையும் ஸ்டார் ஆக்கிடுங்க. ஆனா ஸ்டார் ஆக்குறது எனக்கு சாதாரணமான ஒரு மேட்டருங்க. என்னடா சொன்னாங்க, பாரதி ராஜா, பாலச்சந்திர, பாக்கியராஜ், கங்கை அமரன் இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட தாங்க துணி தேய்ச்சி போட்டு போவாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் உங்களை ஸ்டார் ஆக்கிடுறேங்க. கண்டிப்பா ஸ்டார் ஆக்கிடுங்க. உங்களை நான் ஸ்டார் ஆக்கிட்டு தாங்க இஸ்திரி போட்டியவே தொடுவேன். ஆமா, உங்களை பத்தி இவ்ளோ சொல்றீங்களே, சாரி யாருங்க? மேடம். டேய் படுவா, நீங்க இப்படி வாங்க. சாரு அவர் பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. ஆனா அவரை பத்தி ஒரே லைன்ல சொல்றதுன்னா சைதாப்பேட்டை ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிற நாய்ங்க, வேலைக்கார பையன். இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. இந்தாங்க, இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே அடிச்சு விடுங்களேன். பாய் 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 பாய். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இப்ப எதுக்கு நீ வந்து நின்ன? ஃபுல் ட்ரவுசர் மாதிரி வந்து நின்ன, அவன் மூஞ்ச பார்க்க கூட மறைச்சிட்டேன். டேய் எனக்கு தெரியும்டா, வேலை பாடுறா, வேலை பாடுறா.